செல்வி, என்ன இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேன். நீங்க பேசாம இருங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பெரிய காரியத்தை நடத்திருக்காங்க. ஒரு நிமிஷம் என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? நீங்களும் தானே கூட இருந்தீங்க. இவங்களுக்குலாம் இது பத்தவே பத்தாது. எனக்கும் புரியுது. அதுக்காக இப்படியா இவ்வளவு பெரிய தண்டனை வேணுமா? யாராச்சும் பார்த்தா சிரிக்க போறாங்க. நிறுத்த சொல்லுங்க. மாமா, அத்தை, நீங்களா நிறுத்துங்களேன். ஏன் 3 பேர் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்ள, இப்ப நிறுத்தினா கவுண்ட் கூட்டிகிட்டே தான் போகும். அதனால பரவாயில்ல, என் பொண்ணு எங்க மேல இறக்கப்பட்டு போதும்னு சொல்ற வரைக்கும் நாங்க தோப்பு கண்ணு போட்டுக்கிட்டே இருக்கோம். இறக்கமாவது பாவமாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பண்ண வேலைக்கு உங்களை இதோட நிறுத்தினதே பெரிய விஷயம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க 2 பேரும் தோப்பு கரணம் போட்டுக்கிட்டே இருங்க. ஐயோ, எனக்கு தலைவலியே வந்துருச்சு. நான் போய் சூடா காஃபி குடிச்சிட்டு வரேன். மாமா மாமா நிறுத்துங்க. அத்தா நிறுத்துங்க. நிறுத்துங்க. என்னாலும் பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன். சரிங்க மாப்ள, உட்காருங்க. செல்வி, அம்மாமா முடியலமா, கால் வலிக்குதுமா. 2 பேரையும் விட்டுருமா, தெரியாம பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க, அப்பதான் விடுவேன். சரி, இனிமே உனக்கு பிடிக்காதது எதையும் நாங்க பண்ண மாட்டோம். எங்களை மன்னிச்சிரு. எப்படி உங்களை நம்புறது? நாங்க ஒண்ணு கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு பண்ணல. ஏதோ எல்லார் மாதிரியும் ஏதோ எங்களுக்கு நல்லது நடக்காதான்னு நப்பாச. அது மட்டும் இல்ல, உண்மையை சொல்லி வர சொல்லியிருந்தா நீங்க எங்க கூட வந்திருப்பீங்களா? அதனாலதான் ஏமாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு.